ஸோ இப்போ நம்ம வந்து இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள்குள்ள போகிறோம். பாயிண்ட்ஸ் டேபிள்ல முக்கியமான கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு. ஆமா இருக்கு, இன்னும் இருக்கு. எப்படா சொல்ற இருக்கு? ஆர்ஆர் 2 மேட்ச் தோக்கணும், அதுக்கப்புறம் பஞ்சாப் தோக்கணும், அதுக்கப்புறம் டெல்லி ரன் ரேட்ல குறைஞ்சா இருக்கணும், இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஜெயிக்கணும். இதை தாண்டி ஜிடி கூட நம்ம ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ பஞ்சாப் ஆர்ஆர் இவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாயிடுச்சு நேற்று தோல்விக்கு அப்புறம். ஸோ இந்த டைம்ல பஞ்சாப் ஜெயிச்சாலே போதும்னு நினைக்கிறேன் லிவி. ஸோ இந்த கண்டிஷன் இப்போ இருக்கிற இதுல அகிலன், இப்போ உங்ககிட்ட ஆர்ஆர் பத்தி கேள்வி. ஆர்ஆருக்கு 2 வாய்ப்பு இருக்கு. இந்த 2 வாய்ப்பையும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கேக்கு வாய்ப்பெல்லாம் ரொம்ப 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 மைனஸில் தான் இருக்குது. ஆனால் பஞ்சாப் தான் அதிக லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர் 2 மேட்சை வின் பண்ணணும். ஆனால் 2 மேட்ச்சில் வந்து 2 பேரும் வின் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டாப்பில் இருக்க டீம் கூட தான் அவங்க மோதுறாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஈஸியாக உள்ளே போகணுன்னா பஞ்சாப் தான் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஈஸியாக உள்ளே போயிட்டாங்கன்னா மீதி அந்த 6 அப்படியே கீழே டவுனில் நிற்கிறது தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிஎஸ்கேக்குலாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கணும்னா இன்னொரு 200 வருஷம் ஆகணும். அப்போ தான் அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவுட் ஆஃப் த பொசிஷன் தான். பஞ்சாப்பும் ஆர்ஆர்ஆன்னு பார்க்கணும். அதில் பஞ்சாபுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளோட புள்ளி விவரம் தெரிவிக்குது. ஏன்னா இப்போ வந்து இதில் பார்த்தா கேகேஆர் 2 மேட்ச் ஜெயிச்சா கூட இவங்க 2 மேட்ச் தோத்துட்டா கேகேஆருக்கே 15 பாயிண்ட். ஆனால் வந்து ரன் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பஞ்சாப் வந்து ஜெயிச்சாலும் இவங்களை பீட் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ லிவியுடைய ஃபைனல் இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்ஹெச் இவங்க கூட நல்லா விளையாடுறதுக்கு எந்த டீம் போனால் நல்லா இருக்கும்? கண்டிப்பாக. அதாவது இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது அந்த டாப் 4 அப்படியே செட் ஆன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆர்ஆர் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா தடுமாறுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க அந்த பிளே ஆஃப்குள்ள போனாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த லெவலில் சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பேசுறது தான் ஆர்ஆர் பஞ்சாப், அதாவது ஆர்சிபி பஞ்சாப் திரும்ப ஒரு ஃபைனல் வந்துச்சுன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது இல்லை, அதை தாண்டி மேபி தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க தோத்ததுனால பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கர பிளானிங்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் அவங்க தோல்வி எப்பவே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனதை நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பா பாயிண்டிங் வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாரு. இதுல கண்டிப்பா ஆர்ஆர் ஒரே ஒரு தவறு பண்ணா போதும், மற்ற டீம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஆனா அந்த தவறு ஆர்ஆர் இன்னைக்கே பண்ணிரும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா எல்எஸ்ஜி தொடர்ந்து பார்க்குறோம், அவங்க பயங்கரமா மேல இருக்கிற டீம் எல்லாம் காலி பண்ணிட்டே வராங்க. ஆர்ஆர் அந்த லெவல்ல ஃபார்ம்ல இல்லாதனால ஆர்ஆர் அதாவது எல்எஸ்ஜி இன்னைக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்ஆர் பாத்தீங்கன்னா அந்த ரேஸ்ல இருந்து இன்னைக்கே வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பஞ்சாப் உள்ள போச்சு அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு பிளே ஆஃப்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் பயங்கர சுவாரஸ்யமா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே வந்துச்சுன்னா நம்மளுக்கு பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். பட் சிஎஸ்கே நேற்று தோல்வினால கண்டிப்பா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பஞ்சாப் வந்தா எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும்.